வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு காலையிலேருந்து நம்ம ஒரு 2 அப்டேட் போட்டாச்சு. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு பட்டம் செய்வோமா? எதுக்கு பட்டம்னு கேட்குறீங்களா? அதை நாளைக்கு பறக்க விடும்போது சொல்கிறேன். இப்போ என்னென்ன பொருள் தேவை பட்டம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன சம்மந்தமே இல்லாமல் பட்டம் செய்ய இறங்கிட்டீங்க அப்படின்னா, சம்மர் சீரீஸ், சம்மரில் குளத்துல போய் மீன் பிடிச்சோமா, அந்த காலத்தில் சின்ன பிள்ளையில நாங்கள்லாம் விளாண்ட விளையாட்டு. இந்த காலத்தில் எல்லாருமே பிளே ஸ்டேஷனில், எக்ஸ்பாக்ஸில், ஃபோனில் இதுதான் விளையாடுவீங்க. ஆனால் நாங்களாம் எப்படி விளையாடுவோம் 90s கிட்ஸ் அப்படின்னா, இந்தமாரி பட்டம் செஞ்சு விட்றது, வெளில போய் 7 ஸ்டோன் விளையாடுறது, பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆற்றுக்கு குளத்துக்கு இதுக்கெல்லாம் போகிறது, இதெல்லாம் நான் 5th 6th படிக்கும் போதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று முக்கியமானது இந்த பட்டம் செய்கிறது. அதேமாரி வெயில் காலத்தில் இன்னும் சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் செய்வோம். அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆப்ஜெக்டை காமிச்சே அது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது அடுத்த வீடியோ. இன்னும் சம்மர் சீரீஸ்ல என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கறத ஒவ்வொன்றா தனித்தனியா வீடியோ போடலாம். ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் vlog. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டம் செய்யறதுக்கு நல்ல நியூஸ் பேப்பர் வேணும். தமிழ் பேப்பரா இருந்தா ரொம்ப பெட்ரு. இது எந்த கட்சி சார்ந்த பதிவும் கிடையாது, வெறும் தமிழ் பேப்பர் மட்டும்தான். ஓகேவா? நீங்க பட்டத்தை கட்டமா தான் செய்யணும். அதுக்கு நீங்க கப்பலுக்கு கிழிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க கிழிச்சுக்கணும். நான் அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட்ல கலந்து பட்டம் செய்யறேன். ஓகே, ஏன்னா ரிசல்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. தாவேகா 110, திமுக 66, அதிமுக 57. இந்த சீரீஸ்ல போயிட்டு இருக்கு. 2 பேப்பர் இருக்கு, ஆனா ஒரு பேப்பர் போதும். இதுல 4 எட்ஜில் ஒட்டுறதுக்கு நம்ம கம் எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பட்டத்தை ஸ்டேபிளா பிடிக்கிறதுக்காக வீட்டுல இந்த ஈக்கமாத்து குச்சி இருக்கும். இது நான் எடுத்துட்டு வந்தேன். இது இந்த விளக்குமாறு குச்சி, ஈக்கமாத்து குச்சி. அதுக்கப்புறம் நடுவுல இந்த குச்சி வச்சு கட்டுறதுக்கு, இது பட்டத்தை பறக்க விடுறதுக்கு இதுக்கு தேவையான நூல்கண்டு. ஸோ கட்டிங்கு ஒட்டிங்கு இது எல்லாத்துக்குமே கத்திரிக்கோள். இவ்வளவுதான் நம்ம பட்டம் செய்ய போறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரை கட்டமா எப்படி கிழிக்கணும் அப்படின்னா, அதை நீங்க முக்கோணமா ஆக்குனீங்க அப்படின்னா கட்டமா கிழிச்சிக்கலாம். நமக்கு பெரிய பட்டமெல்லாம் வேணாம். இவ்வளவு பெருசாலாம் செஞ்சா நம்மளால திருப்பி எடுத்துட்டு போய் அதை பறக்க வைக்க முடியாது. அதனால கொஞ்சம் சின்னதா இந்த இதுக்குள்ளரையே பண்ணிக்கிடுவோம். ஓகே, நமக்கு பட்டத்தோட சைஸே இவ்வளவுதான் வரும். ஓகேவா? மேலே ஃபேன் ஓடுது, அதனால இந்த அளவுக்கு இது போட்டு பெரட்டி எடுக்குது. ஏன்னா ஃபேன் இல்லாமல் இங்கே உட்காரவே முடியாதுங்க. இந்த இடம் ஸ்பீட் ஆயிரும். ஏன்னா நான் கட்டமாக கிழிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். அப்போல்லாம் நாங்கள் பசங்க பட்டம் செய்யும் போது ஒருத்தர் பெருசாக செய்கிறது, ஒருத்தங்க வால் செய்கிறது, ஒருத்தங்க கலர் பேப்பரில் செய்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். சில பேர் இந்த பட்டத்தோட ஷேப்பே மாற்றிடுவாங்க. மாற்றி வேறு மாதிரிலாம் அவங்களுடைய திறமை தானே. பட் அது காற்றுல கரெக்டாக ஏறுறதுக்கு கட்டமான பட்டம் கரெக்டாக இருக்கும். இவருங்க ஸ்கொயராக பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா, இதில் தான் நம்ம பட்டம் செய்ய போகிறோம். நீங்கள் பட்டம் மடங்காமல் கொஞ்சம் ஹைட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் டபுள் பேப்பராக போட்டுக்கலாம். இல்லை சும்மா ட்ரையல் தான் பார்க்க போகிறோம், நம்மளாம் ட்ரையல் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எங்கே தெரியுமா ஏற்ற போகிறோம்? நம்ம ரிங் ரோட்டில். ஏன்னா இங்கே இருக்கிற மரம் செடி கொடிக்கெல்லாம் உள்ளூருக்குள்ள ஏற்ற முடியாது. கிரவுண்ட்லயும் போயிட்டு நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரிங் ரோட்ல காத்து சூப்பரா வருது. அதனால ஏதாவது ஒரு ரிங் ரோட்டுக்கு போயிட்டு காலையிலேயே ஒரு 7-8 மணிக்கெல்லாம் நல்லா காத்திருக்குது. அப்போ பட்டத்தை ஏற்றி பார்ப்போம். ஏன்னா சாயங்காலத்துலலாம் உங்களுக்கு வெக்கை ஆயிடுது. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண போறோம்? இந்த இருக்கு பாருங்க. இதுக்கப்புறமே இந்த குச்சியெல்லாம் வச்சுதான் வேலை. 2 ஸ்டிக்கை எடுத்து இந்த முனங்கு பிசர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கை இந்த ஹைட்டுக்கு அளவு எடுத்து உடச்சிக்கிறணும். இதுதான் இதோட ஹைட்டு. இது உடச்சிக்கிட்டோமா, இப்போ இந்த குச்சை பாருங்களேன், மேல திக்கா இருக்கு, கீழே தின்னா இருக்கு. அதனால தலை குப்புற மாத்திக்கணும். மாத்திக்கிட்டீங்கன்னா 2 சைடும் ஒரே அளவுக்கான திக்னஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு இந்த திக்னஸ் பத்தலை அப்படின்னா இன்னொரு குச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம். வைக்க ஸ்ட்ரென்த் தான். இங்கே பாரு, இந்த திக்கா இருக்கிற இன்னொரு குச்சி சேர்த்து இதை கூட வச்சு கண்டிப்போம். இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணணும்? த்ரெட் வச்சு கட்டிடணும். கட்டிட்டு இங்கே பாருங்க, 3 ஸ்டிக்கையும் இந்த மாதிரி சேர்த்து ஒரு ஸ்டிக்கா ஆக்கிடணும். 3 ஸ்டிக்கை ஒரு ஸ்டிக் ஆக்கிட்டீங்களா? இந்த இடத்துலையும் போட்டு நல்லா சுற்றி அறுக்க முடியலங்க. நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டைப் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் கம்மு வச்சிட வேண்டியதான் இந்த நூலுக்கு ஒட்டுறதுக்கு. ஓகேவா? இது காயட்டும். நெக்ஸ்ட் இந்த சேம் ப்ராசஸ் இந்த சைடுக்கு எப்படி அப்படின்னா, இதை ஸ்டிஃபா நிக்கிறதுக்காக ஒண்ணு, இதுலேருந்து இந்த பட்டத்தை பிடிச்சி நம்ம மேலே ஏத்துறதுக்காக ஒரு பாயிண்ட். இது எப்படி இருக்கும்னு வச்சுங்களேன், வில்லு மாதிரி இருக்கும். பாகுபலி வில்லு இருக்குல்ல, அந்த மாதிரி வில்லு மாதிரி இருக்கும். இதுக்கு தான் குச்சி பத்துதா அப்படிங்கிறது தெரியல. ஹைட்டு இங்கே பாரு, இதுக்கு 2 குச்சி போதும். ஏன்னா வில்லு மாதிரி தானே செய்ய போறோம். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு இங்கே வச்சு இதை உடச்சிக்கணும். சேம் ப்ராசஸ் இதுக்கு வச்ச மாதிரியே இங்கே இருக்க தலைப்பை கட்டிட்டு ஒத்த கையிலேயே முடிச்சு போடுவோம். போட்டோமா? அடுத்தது இதே மாதிரி என்னப்பாச்சு ரிசல்ட்டு? 110, 67, 57 அதே இதில் தான் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? எப்படி எலெக்ஷன் வரும்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுலையும் கம்மு வச்சு போட்டுருவோம். நெக்ஸ்ட் அடுத்தது இன்னும் 2 குச்சி. இது எதுக்கு அப்படின்னா, நான் வில்லு மாரி வளைக்கிறது சொன்னேன்ல, இதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கானதா இருக்கணும். இதுதான் பட்டத்தை ஸ்டிஃபா மேலே ஏற்றும். இந்த மாஞ்சாலாம் போட்டு பறக்க விடுவாங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். இதை எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணணும்? இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. நான் சின்னதாக ஒன்று வைக்கிறேன். இங்கே பாருங்க. இப்போ இதை கால்குலேட் பண்ணி எடுத்தோமா, இந்த இடத்த இதை அப்படியே இப்படி வளைக்கணும். இப்படி வளைச்சிங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த அளவு தான் அந்த அளவு.
லைட்டாக அப்படி வளைச்சி மேலே ஏற்றிட்டு போகணும். வளையிறது தெரியுதா, வில்லு மாரி. ஓகேவா? இப்போது இந்த வில்லு வளைஞ்சதோட அளவு வந்து இந்த அளவு. இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா குச்சை வந்து ஒன்று மாற்றி ஒன்று திருப்பி வச்சுக்கணும். அப்போ தான் 2 சைடு வந்து ஸ்டிஃப்னஸ் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் சுற்றும் போது, நூல் சுற்றும் போது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலக்க சுற்றிருப்பேன். கலக்கன்னா எட்டி, இதை வந்து கொஞ்சம் நெருக்க சுற்றணும். அப்போ தான் வளைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு 2 இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சை போட்டுக்கணும். அப்போ தான் தலைப்பு வந்து அறுவாது. நெக்ஸ்ட்டு நெருக்க சுத்தம். 2 முடிச்சு நெருக்க. அதாவது இந்த வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, இப்போ மோஸ்ட் ஆஃப் த நம்மளோட சேனல் வியூவர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து பார்ப்பீங்க. உங்கள் பசங்களை உட்கார வச்சு இதெல்லாம் கிரியேட்டிவாக செய்ய வச்சு வீட்டுக்கு மாடியில் இல்லைன்னா எங்கேயாவது வெளியில் அழைச்சிட்டு போய் பட்டத்தெல்லாம் ஏற்ற சொல்லுங்க. இதெல்லாம் செய்ய சொல்லுங்க. இந்த கிராஃப்ட் மாரி பார்த்துங்க எப்படின்னு. ஓகே, ஹவு டு மேக் கைட்டுன்னு நீங்கள் யூடியூப்ல போட்டால் நிறைய வீடியோ வரும். இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு பையனா இவ்வளோ நாள் செஞ்சு விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா ஓகே தானே. பார்த்தீங்க, பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பசங்க எவ்வளோ சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து இது அப்பா பட்டம் அப்படின்னு ஃபோனை வாங்கிட்டு பட்டத்தை கையில் கொடுங்க. அதுமாரி இன்னும் அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன். அதுவும் வந்து சம்மரில் நாங்கள் பண்ணுவோம். ஹிண்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். அடுத்த வீடியோ சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ரொம்ப சின்ன விஷயம் தான், ஆனால் அதை நம்ம பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஏப்பா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸ் போகணுன்னு நம்ம படிக்கிற விஷயம். அதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த ஒரு நெருக்கி சுற்றிட்டேன்னா இப்போ வந்து இந்த ஸ்டிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். இதுலேயும் ஒரு முடிச்சு போடுறதுக்கு எடுத்துக்கிட்டு இந்த இடத்த வந்து முடிச்சு போட்டுருங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டி வெட்டி கட்டி எல்லாம் வந்து பண்ணணும். அது எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 4 சைடு இருக்குல்ல, இந்த 4 சைடும் ஸ்டிக் வைப்பாங்க. நம்ம வேணும் அப்படின்னா தாராளமா வச்சுக்கலாம். நீங்க ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து கிராஃப்டா கொடுங்க பசங்களுக்கு, இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, இதை எப்படி இப்போ ஒட்ட போறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நம்மள்ட்ட பேப்பர் கிடந்துச்சுல, குட்டி குட்டி பேப்பர் எல்லாம் பறந்துட்டா நம்ம எப்படி தெரியுமா ஒட்டணும். இதுக்கு வந்து நம்ம குட்டி குட்டியா பேண்டேஜ் மாரி இதை ஒட்டிக்கணும். சரி, வெட்டிக்கணும். ஐயப்பா பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம வந்து பேண்டேஜ் மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த வருங்க ஒரு பார்ட்டு இதை வச்சுக்கிறோங்க. இதுல கம்மு தரவணும். பட்டம் நம்ம செய்யறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிரும். இந்த வருங்க கம்மு தரவிட்டீங்களா. நம்ம 4 சைடு ஸ்டிக் வைக்கிறதுக்கு முன்னாடி 4 சைடுக்கு அளவு எடுத்தாச்சு. இதை வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் சென்டர் ஸ்டிக்கர் இங்க இருக்கா, இப்படி பேண்டேஜ் மாரி நம்ம போட்டு இதுல வந்து ஒட்டணும். இதே மாதிரி ஒரு 3-4 இடத்துல சென்டர்ல வந்து ஒட்டிக்கணும். இந்த ஸ்டிங்க் வந்து சென்டரா இருக்கணும். நூல் கட்டுறது தான் இல்ல மேட்ரே. அதாவது ஏத்துறதுக்கு நூல் கட்டுவோம்ல, அந்த நூல் தான் வந்து இதுல முக்கியமான விஷயம். எலெக்ஷன் ரிசல்ட் என்ன 109, 69, 56. பரவாயில்லையே, விடாம அப்படியே தாவேக்கா வந்து முன்னிலையிலே இருக்கு. ஒரு சேஞ்சே இல்லை. இவ்வளவு கவுண்டிங்க்கு அப்புறமும் ஒரு டிக்ரீஸ் ஒரு ஃபால்லாம் இல்லவே இல்லை. கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் சென்டரா வச்சு சென்டர்ல ஒரு போடு 3 இடத்துல ஒட்டியாச்சு. இது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த சைடில் உள்ளதை ஒட்டுவோம். நம்ம நெருக்கமாக செஞ்சது இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து வில்லு மாரி வளைச்சி வைக்கிறது. இது இந்த சைடுக்கு உள்ளது. இதை எப்படி வச்சு 2 சைடு இந்த இடத்துல எல்லாம் போட்டு அடுத்ததை ஒட்டணும். ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க்கு, அதில் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு அளவுக்கு ஒரு ஃப்ரேமுக்கு கொண்டு வந்துட்டேன். எப்படி தெரியுமா, சைடு கட்டையெல்லாம் கொடுத்தாச்சு, இன்னும் சென்டர் கட்டை தான் கொடுக்கணும். இங்கே பாருங்க, சைட்லலாம் ஃப்ரேம் போட்டாச்சு. பட்டம் ஓரளவுக்கு ஷேப்புக்கு வந்துட்டேன். முடிச்சுட்டு திருப்பி கட்டுறேன். இப்போ இந்த வில்லு மாரி வளைச்சி வைக்க போகிறோம்னு சொன்னோம்ல, அதான் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து குட்டியாக பேண்டேஜ் ஓட்டுற மாதிரி இந்த பிட்டு பேப்பர் வந்து ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணிட்டு இதை போடுங்க. இது கிழிக்கிறது பண்ணுறது தாங்க கஷ்டமாக இருக்குது. நமக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் செஞ்சு இப்போ ரொம்ப வருஷம் ஆகுதா, 70 வயசாகிட்டு. இப்போது ஒரு எட்ஜை ஒட்டிட்டு அது கொஞ்சோண்டு காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்னொரு எட்ஜை வந்து ஒட்டணும். ஓகேவா, இதை போட்டுட்டு இந்த எட்ஜில் இது இப்படி தான் வரும். இங்கே என்ன அதை வளைச்சி இப்படி வந்து வைக்க போகிறோம். அப்போ எந்த அளவுக்கு இது வந்து போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இது வந்து இங்கே கொடுத்துடணும். இங்கே கொடுத்து இங்கே வந்து இதுக்கு மேலே ஒட்டிடணும். ஃபெவிகால் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து சோத்து பசை தான் யூஸ் பண்ணுவோம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்து செய்வோம். செஞ்சு சாயங்காலம் கொண்டு போய் விடுவோம். சோத்து பசை அப்படின்னா சாதத்தை அப்படியே வந்து தண்ணியில் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு அப்படியே குழச்சி ஒட்டுறது. அப்படி தான் வந்து ஒட்டுவோம். இது அது காயறதுக்கு லேட் ஆகும். இது ஃபெவிகாலுங்கிறதுனால உடனே அப்படியே காஞ்சி பிடிச்சிருது. இந்த பாருங்க, இதெல்லாம் பிடிச்சிருச்சு. இதெல்லாம் பிடிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல வச்சுட்டோமா. அடுத்தது இதை என்ன பண்ணணும், இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இப்படி வளைச்சி இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரணும். அங்கே நவுறுது பாருங்க, இதை பிடிச்சிட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கணும். இப்போ யார் கம்மு தருவா, நானே தான் தரவும். இங்கே பாருங்க, இந்த கையிலேயே போட்டு இந்த கையிலேயே கம்மு தரவும். வளைச்சும் நீங்கள் இதை வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நூல் கட்டணும். கம்மு தரவிட்டனா ஃபுல்லாக கம்மை தரவிட்டு அப்படியே எடுத்து அவுட்டர் சைடை கவர் பண்ணுற மாதிரி அப்படியே ஒட்டிக்க வேண்டியதான். பேப்பரை தூக்கி மடித்து ஒட்டிடணும். அழுத்தி பிடிச்சிக்க வேண்டியதான். ஒரு 2 மினிட்ஸ் இது சரியாயிடுச்சுன்னா சரியாயிடும். இந்த இடத்துக்கு இதை வச்சிருவோம். இது காஞ்சிருச்சு அதுக்குள்ளே ஃபெவிகால்ல. அது சொன்னேன், இந்த எட்ஜை வந்து பிடிச்சிட்டோம், இதை கொஞ்சோண்டு காற்று பட விட்டோம் அப்படின்னா இந்த இடமும் வந்து காஞ்சிரும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்கெலிட்டனை வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ ஏதாவது டெக்கரேஷன் இந்த இடத்துல இந்த பறக்கிற மாதிரி சைடில் அந்த தலைப்பில் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறது இல்லை. நம்மளது வெறும் பட்டமாக பறக்கட்டும். ஃபஸ்ட்டு பறக்கட்டும். ஓகே, இதை போட்டுருங்க. கையை க்ளீன் பண்ணிங்க. வச்சுட்டு இந்த சென்டருக்கு
இருக்கு இந்த இடத்துக்குலாம் வந்து ஒட்டிக்குவோம், ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை 2ஆக போட்டு அதுக்கு ஒட்டிக்கலாம். நான் ஃபைனலாக அதை முடிச்சுட்டு இதை எப்படி ஒட்டினேன் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கோம் ஜாயிண்ட் அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து ஒரு 30 செகண்டுக்குள்ளே சொல்கிறேன். அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கல அப்படின்னாலும் அதை பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஒட்டிக்குவோம். ரொம்ப நெருக்கி ஒட்டிடக்கூடாது, ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் நூல் கட்டணும். இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு சென்டரில், அப்படி கட்டினாதான் இது வந்து மேலே ஏறும். பார்த்துட்டீங்களா? அதான் என்னடா இவ்வளோ எட்டி போகிறாங்களேன்னு பார்த்தோம். இங்கே பாருங்க, அடுத்த பேப்பர் கிராஸில் போட்டு இந்த இடத்துல ஒட்டியாச்சு. டன்னா டன். ஃபெவிகாலுங்கிறதுனால சீக்கிரம் காஞ்சிடும். வெடிலாம் போடுறாங்கங்க. எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சு? ஓ மை காட், டவுட் இல்லை. ஆக்சுவலாக தாவேக்கா தான் லீடிங்கு. 70 வந்தாச்சுங்க. அதிமுக 54, தாவேக்கா 110. இது வந்து நான் பாலிமர் நியூஸில் பார்த்துட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கு ஸ்க்ரீனில். காலையிலேருந்து ஓடுது, எங்கள் ஆஃபீஸில் ஓடுது, வீட்டில் ஓடுது. நான் சாப்பிடும்போது அங்கே ஒரு டேப்பில் போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ ஆர்வமாக இருக்குது எனக்கு. அதை பற்றி 2 வீடியோவும் போட்டேன். ஓகே, காஞ்சிருச்சு, எல்லாமே காஞ்சிருச்சு. ஃபெவிகால்லாம் விட்டு காஞ்சிருச்சு, இங்கேயும் காஞ்சிட்டு. இன்னும் இல்லை, சில பேர் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட்டம் வந்து ரெடி ஆகிட்டு. இதுதான் பட்டம். நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, சென்டரில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சிருக்கோம், அதேமாரி இங்கே ஒரு ஸ்டிக் வச்சிருக்கோம். 2 ஸ்டிக்கை வளைச்சி கட்டி வில்லு மாரி இங்கே ஒன்று வச்சிருக்கோம். ஃபுல்லாக பேண்டைடு போட்டு அதை அந்த கட்டமான பேப்பரில் வந்து ஒட்டியிருக்கோம். எப்படி 10 செகண்டுக்குள்ளே சொல்லிட்டேன்னா எப்படி பட்டம் செஞ்சோம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இதில் வந்து நூல் எப்படி கட்டுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் அப்படியே ஜாயிண்ட் அடித்து அந்த நூலை தான் நீங்கள் ஏற்றுறதுக்காக வந்து வச்சுப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு நூல் எடுத்துக்கணும். நூல் எடுத்துக்கிட்டு நீங்கள் பட்டத்தை வந்து இப்படி பறக்க விடுவீங்க. பறக்க விடும்போது 45 டிகிரியில் இந்த பட்டம் வந்து அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும். நம்ம வந்து கிராஸில் பறக்க விடுவோம். அப்போ இங்கேருந்து வர நூல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த நூலை தாங்கி பிடிக்கிற இந்த நூல் வந்து கம்மியாக இருக்கும். 2ம் வந்து ஒரு நூலில் ஜாயிண்ட் ஆகி அந்த நூலில் இருந்தால் நம்ம கீழே வந்து இழுப்போம். அப்போ ஏதாச்சும் ஒரு நூலை நம்ம வந்து ரெட்டையாக போட்டு அப்படியே வந்து இழுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த நூல் இருக்கா, இது வந்து இவ்வளவு தூரம் வரணும். இந்த இடத்துல இருந்து இது கொஞ்சம் கம்மியாக வரணும். இதுதான் வந்து அந்த நூலை கட்டுறதுக்கான மெத்தடு. ஓகே, இந்த நூல் இருக்குல்ல, இது கூட நீங்கள் சேர்த்து கட்டணும். இந்த நூலை இது கூட சேர்த்து கட்டணும். இங்கே இருக்கு இல்லையா, இதுலேருந்து தான் நமக்கு கீழேக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நூல் வரும். இந்த அளவு வந்து அப்படியே வச்சுக்குவோம். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். நம்ம அப்படியே இதில் வந்து நூலை போட்டு கட்டிக்கலாம். இந்த வருங்க, இந்த நூலை இந்த தலைப்பு இருக்குல்ல, அதாவது கிராஸும் பெருசும் ஒன்றா சேர்ற இடத்துல சேர்த்து கட்டணும். இது போட்டு, இது நல்லா ஸ்ட்ராங்கான டொய் நூல் தான், அதனால இது வந்து அருகாது. நம்ம பட்டம் ஏற்றுறதுனா கூட நம்ம இதே பட்டத்திலேயே இதே இதிலேயே ஏற்றலாம். ஓகேவா? ஒன்று, இந்த இதே நூலை நம்ம இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 2 ஓட்டை போடணும். இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் சேர்த்து கட்டணும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஈக்கமாத்து குச்சி இருக்கு இல்லையா, இந்த குச்சி இருக்குல்ல, இதை இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்து அதிலேயே வந்து நம்ம பின் பண்ணி சேர்த்து கட்டிடலாம். நம்ம அதே மாதிரியே கட்டிக்குவோம். இது விட்டுட்டோமா, இதுக்குள்ளற இந்த நூலை விடணும். இங்கே வந்துச்சு பாருங்க. இப்போது இந்த சைடில் இப்படி ஒரு கோல், பட்டத்தை திருப்பி இந்த நூலை இதுக்குள்ளே விட்டு வாங்கிக்கணும். நூலில் போயிடுச்சு, இந்த வந்துருச்சு பாருங்க. ஓகே, ரொம்ப போட்டு இழுத்துடக்கூடாது. இதுக்குள்ளறையே அப்படியே வந்து முடிச்சு போட்டு கட்டுக்கணும். 2-3 முடிச்சா போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? பட்டம் ரெடி. இப்போது இங்கே பாருங்க, இதுதான் அந்த ஆங்கிள். இப்படி தான் பட்டம் பறக்கும். இது கீழே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்த இழுத்து பிடிச்சி நூலை வந்து இதில் ஜாயிண்ட் கொடுத்து கனெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்க, இப்படி தான் பறக்கும் பட்டம். ஓகே, இதை நம்ம பறக்க விடும்போது தான் நமக்கு தெரியும். இன்னும் வந்து ஒரு 2-3 இடத்துல நீங்கள் ஒட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பட்டம் கொஞ்சம் அதிக நேரம் பறக்கும். இந்த இருக்குல்ல, இந்த இடத்த ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஆக்கிக்கிட்டு இதில் ஒரு முடிச்சு நீங்கள் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த முடிச்சில் நீங்கள் வந்து நூலை இழுத்து கோத்து கட்டிக்க வேண்டியதான். இதுக்கு வால் வந்து இந்த பங்காட்டம் 3 மடங்கு நீங்கள் வால் ஓட்டணும். இந்த இவ்வளோ மொத்தியில் நேராக வந்து வால் ஓட்டிட்டீங்க அப்படின்னா பட்டம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான் பட்டம் செய்கிறது. வாலை நம்ம ஒட்டி நம்ம வந்து ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது அடுத்த வந்து வீடியோ போடுவோம். இந்த பட்டத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக பேரண்ட்ஸாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் பசங்களை பட்டம் செய்ய சொல்லுங்கள். அதை ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய இந்த வீடியோக்கு கீழேயே ஃபோட்டோ கமெண்ட்டாக வந்து ஆட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு 90s கிட்ஸ் மெமரிஸ். இந்த பட்டம் செய்யறதுக்குள்ளே வேர்த்து போச்சு. ஆனால் செய்ய அப்படியே மைண்டில் இருக்கிறது தானாக வந்துட்டு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டேன் பாருங்க. அப்போல்லாம் வந்து இந்த சாத்து பச அது இதெல்லாம் வச்சு ஒட்டி எல்லாம் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து பண்ணும்போது கடை நமக்கு மெட்டீரியல்ஸ் இருக்க சொல்ல எல்லாத்தையுமே வந்து பண்ணியாச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பட்டம் செஞ்சிருக்கீங்களா, விட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கில் வந்து சொல்லுங்க. வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செய்யறதுக்கு சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ வந்து காமிங்க. ஸ்டே டியூன், டேக் கேர். பட்டம் விடும்போது பார்க்கலாம். பை.